பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நோக்கமும் தொடர்ந்து. அல்லேலூயா. சார், அங்கங்கே ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சால் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம், அதுக்குன்னு செய்ய சொல்லலை. ஆனால் எப்பயாவது ஒரு பாவத்தை செஞ்சுட்டு விழுந்தால் பரவாயில்ல. மனுஷன் எப்படி மாறிட்டானா, அவனுடைய ஒவ்வொரு நினைவுகளும் ஒவ்வொரு காரியமும் அருவருப்பு தீமையானவதாகவே இருக்குது. இப்போ ஆண்டவர் அழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். என்னது? இப்போ அது கீழே ஒரு அழகாக இருக்கும் வசனத்தை 6, 8 வாசிங்களே, எல்லாருமே வாசிங்க. பட் நோவா ஃபவுண்டட் ஃபேவர் இன் த ஐஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. நோவாவிற்கோ சொல்லுங்க, தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சிது. எவ்வளோ பெரிய கிருபைல்ல. சரி, நான் சும்மா ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறேன். 6 அதிகாரம் வந்துட்டாங்க. ஒரு 2000 பேர் இருந்திருப்பானா இந்த உலகத்தில்? ஒரு 5000 பேர் இருந்திருப்பானா? 6 அதிகாரம் எத்தனை வருஷம் தெரியாது. ஒரு ஃபஸ்ட் அதிகாரமே நிறைய ஆண்டுகள் சொல்லப்படுது. சரி, ஒரு 30,000 பேர் இருந்திருப்பானா? ஒரு 50,000 பேர்? சார், அவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க சார். ஆனால் நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அல்லேலூயா. என்னது? அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேருக்கு கிருபை கிடைச்சிது, அதை போக்கடித்துட்டோம். நிறைய பேருக்கு மேலே இரக்கமாக இருக்கிறார், அதை நிர்விசாரமாக அதை என்ன பண்ணிட்டோம், ஒதுக்கிட்டோம். ஆனால் நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் மேலே கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைக்கிறார், அவருடைய கண்களை பதிக்கிறார். ஆமேன். அவர் கிருபை உங்கள் மேலே வைக்கிறார். எவ்வளோ பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஏன் நோவாவுக்கு கிருபை கிடைச்சிது? அது மட்டும் எப்படி கிடைச்சிது? அவருக்கு மட்டும்